ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் நம்ம ஆடி ஆடி கிருத்திகைக்கு முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமையும் மறுநாள் திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை அன்றைக்கையும் நான் என்னென்ன பண்ண வீடியோ தான் போட்டிருக்கேன். எப்பயுமே சண்டே டைமில் தான் நான் மாவாட்டி வீக்லி ஒன்ஸ் மாவாட்டுவேன். சண்டேலே எல்லாமே வேலையை முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு அந்த வீக் ஃபுல்லாகவே அந்த மாவு எனக்கு வரும். ஃபுல்லாகவே ஆட்டி வச்சுட்டு ஒரு அடுக்கு ஃபுல்லாக மாவு அரைச்சி வச்சுருவேன். அதனால் காலையிலேயே ஊற வச்சாச்சு. உளுந்து மட்டும் மத்தியானம் ஊற வச்சுருந்தேன். அன்றைக்கி சண்டே எல்லா டைம்லேயும் எப்பயும் நம்ம நான்வெஜ் செய்வோம் இல்லையா? ஸோ எல்லா நான்வெஜ்ஜும் செஞ்சுருந்தாங்க. வெறும் மீன் குழம்பு மட்டும் தான் வச்சுருந்தோம். இன்னும் மறுநாளுக்கு ஆடி கிருத்திகை எல்லாம் மீந்துடக்கூடாது இல்லையா? அதனால் பண்ணியிருந்தோம். ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். நைட்டு அடுப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லா நான்வெஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சமாக தான் செஞ்சுருந்தாங்க. நான்வெஜ் எப்பயுமே எங்கள் அத்தை தான் செய்வாங்க. மண்டே டு சாட்டர்டே வெஜ்ஜு ஃபுல்லாக நான் தான். சண்டே மட்டும் அவங்க சமையல். சண்டே சமையல் எங்கள் அத்தையோடது. அன்றைக்கி மட்டும் எனக்கு மார்னிங் பசங்களோட யூனிஃபார்ம், ஒயிட் யூனிஃபார்ம், ஷூஸு, லன்ச் பேகு, ஸ்கூல் பேக்ஸு இது எல்லாமே வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலையாக இருக்கும் காலையில். ஸோ பசங்களுடைய ஒயிட் யூனிஃபார்ம் பற்றியே எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டம்தான் துவைக்கிறது. அதை ஆளை போட்டு சோப் லிக்விட் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் மற்ற வேலை எதுவாக இருந்தாலும் காலைல டிஃபன் எப்பயுமே நான் எங்களுக்கு சண்டே டிஃபன் காலைல எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லோரும் லேட்டாக எழுந்துப்போம். ஸோ அத்தை மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே தேவைப்பட்ட கடையில் வாங்கிப்போம். ஏன்னா 10 மணிக்கு தான் எல்லோரும் குளிச்சுட்டு ஏன்னா எழுந்து மார்க்கெட் போகிறவெல்லாம் எல்லாம் லேட்டாக ஆகுன்றதுனால சீக்கிரமாகவே அன்றைக்கி சண்டே சமைக்கிறது நாங்கள் பார்த்துப்போம். மினிமம் சொல்லிவிட மேக்ஸிமம் 12:30க்குள்ளே நாங்கள் சமைச்சு முடிச்சுடுவோம். சீக்கிரமாகவே சமைச்சிருவோம் சண்டே ஏன்னா மார்னிங் டிஃபன் கிடையாதுன்றதுனால எல்லோரும் லேட்டாக எழுந்துப்பாங்கன்றதுனால ஒருத்தருக்கும் செஞ்சிட்ருக்க முடியாது. மோஸ்ட்லி சண்டே டைமில் மாவு சுத்தமாக காலி ஆகிடும். எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா சாட்டர்டேவே எல்லா மாவும் காலி ஆகிடும். சண்டே திருப்பி நான் ஊற வச்சு நான் ஆட்டுவேன், அரைச்சி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் என்னன்னா மார்னிங் ஃபுல்லாக எனக்கு வேலை ஆஃப்டர்நூன் வரைக்கும். அப்புறம் துணி துவைச்சி முடிச்சுட்டு ஷூலெலாம் காய வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு வருவார். அந்த காய்கறிகள்லாம் எடுத்து கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகா, காய்கறிங்க, வெண்டைக்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு எல்லாம் போட்டு ஸோ அதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடும். அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே அத்தை சமைச்சிருவாங்க. மேலே திருப்பி நான் போய் மற்ற வேலையில் ஏதாவது சில்லற வேலை இருந்தால் பார்க்குறதுக்கு. சப்போஸ் கீரை இருந்துச்சுன்னா கீரை கிள்ளி வைப்பேன். கீரை கிள்ளி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டுன்னு கொஞ்சம் கூட இருக்குமான்னு தெரியல. எப்போயாவது 1 டைம் 1 hour 2 hours அப்படி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஒரு மூவியோ இல்லை வெப் சீரிஸ் தான் பார்ப்போம். அந்த 2 hours பார்த்து முடிச்சுட்டு திருப்பியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வந்துடும், டீ டைம் வந்துடும். திருப்பியும் ரெகுலர் ரொட்டீன் அப்படியே போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஈவினிங் நான் எனக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப முடியல, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அன்றைக்கி சாமி கும்பிடவும் முடியல. 2வது வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட முடியல. நான் பூலாம் வாங்கி வச்சு இப்போ எல்லாமே முன்னாடி நாளே பண்ணியிருந்தேன். பட் மறுநாள் என்னன்னு தெரியல, கொஞ்சம் வீசிங் அதிகமாகிடுச்சு. என்னடா இது, சரி நமக்கு கடவுள் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு ஹேர் வாஷ் பண்ணாலே அந்த ஹேரில் இருக்கிற ஈரம் அப்படியே மண்டையில் இறங்கிடுது. அதனால என்னன்னு தெரியலையா, இல்லை டஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருக்கான்னு புரிய மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஹேர் வாஷ் பண்ணாலே எனக்கு தும்பல் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடுது. அதனாலே என்னன்னு தெரியல, மேபி அப்படி இருக்கலாமான்னு தெரியல என்னன்னு தெரியல. வெள்ளிக்கிழமைனால சாமி கும்பிட முடியல. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்புறம் நெப்ளைசர் கிட் வச்சுட்டு தான் நான் அன்றைக்கி நார்மலாகவே ஆனேன். ஸோ
அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து வேறு வெளியே போகிற விஷயமா லீவ் போட்டிருந்தாரு. பட் எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் வேலை எல்லாமே விட்டுட்டு என்னை பார்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நாங்கள் பாரிஸ் போயிருந்தோம் மத்தியானம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையே. ஏன்னா எனக்கு ஊசி போட்டு இன்ஜெக்ஷன் போட்ட உடனேவே எனக்கு நான் நார்மல் ஆகிட்டேன். அந்த ப்ளீசிங் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ லீவ் போட்டது வந்து எனக்கு சரி எதனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அவர் அடிக்கடிக்கு லீவ் போட முடியாது. ஸோ பாரிஸில் எனக்கு வந்து ஆரி ஒர்க்கான திங்ஸ்லாம் பீட்ஸு அப்புறம் நிறையலாம் வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது, ப்ளவுஸ் மெட்டீரியல் ஸ்டிச்சிங் மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துடலாம்ப்பான்னு சொல்லிவிட்டு அவர் உன்னால் முடியுமா, என்ன உடம்பு சரியில்லையேனாரு. இல்லை முடியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டைமிங்கில் விட்டால் எனக்கு வேறு டைம் கிடைக்காது, அவரையும் பிடிக்க முடியாது. அதனால தான். ஏன்னா இதுக்குன்னு தனியாக லீவ் போடவும் முடியாது இல்லையா. ஆனால் அவருக்கு எதுக்காக லீவ் போட்டாரோ அதுக்கு நடக்காமல் முடியாமல் போயிடுச்சு. அதனால் அன்றைக்கி மத்தியானம் பாரிஸ் போயிட்டு வந்துட்டு லஞ்சு வெளியிலே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி 3:15 ஆயிடுச்சு, 3:15 ஆயிடுச்சு. உடனே அவர் என்னை விட்டுட்டு பசங்களை கூட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாரு. அப்படி இருந்துச்சு நிலமை. சரி இந்த ஆடிக்கிறதுக்கு என்னைக்காச்சும் சாமி கும்பிட்லான்னு பார்த்து எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் போடுறது ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தோணுச்சு. என்னடா இது, சரி நம்ம ஆடி அமாவாசைக்காச்சும் நம்ம விளக்கு பூஜை செய்யணுமே, பூஜை சாமான்லாம் தேய்க்கணுமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் முடியல, சண்டேட்டும் முடியல. சரி எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு நம்ம பூ போட்டு விளக்கு ஏற்றலாம், நம்மளால் முடிஞ்சது நமக்கு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம செய்யலாம், என்னை மன்னிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகரை தான் நான் நம்பியிருக்கேன். சைட் பை சைடாக நம்ம என்ன அப்படியே போயிட்டு இருந்துச்சு சண்டே டைமு. மாவு அரைக்க போட்டுட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டு சாப்பாடுன்றதுனால சாப்பாடு உலைய வச்சு அரிசியும் போட்டுட்டேன். தண்ணி கொதிக்க சுடு தண்ணியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. சிங்கில் நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதுக்கு உடனே கழுவி வச்சிடலான்னு கையாக கழுவி வச்சிடலான்னுட்டு அதையும் தேய்ச்சி கழுவிட்டு இருந்தேன். சைடு பையில் எங்கள் பசங்களும் வந்து டெஸ்ட்டுக்கெலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து அவர் பசங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருந்தாரு. பெரியவனும் தனியாக படிச்சுட்ருந்தான், அவனுக்கு தனியாக படிச்சுட்ருந்தான். அத்தை டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி சண்டே ஃபுல் டேவும்.
மறுநாள் ஆடி வெள்ளிக்கிழமை மார்னிங் என்னால் சாமி கும்பிட முடியல. ஸோ ஈவினிங் தான் நான் கிருத்திகை சாமி கும்பிட்டுருந்தேன். ஏன்னா கிருத்திகை அன்னைக்கு மத்தியானம் தான் கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குன்றது கேலண்டரில் போட்டிருந்தாங்க. நானும் யூடியூப்பில் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம திங்கட்கிழமையும் கிருத்திகை கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 டைம் வரைக்கும் இருக்குது, மத்தியானம் வரைக்கும் இருக்குது. அப்போவும் செவ்வாய்க்கிழமையும் நம்ம கிருத்திகை முருகருக்கு வழிபாடு பண்ணலாம். எனக்கு செவ்வாய்க்கிழமை மார்னிங் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட்டு என்ன சொல்கிறது, ஸ்கூல் பசங்களுக்கெலாம் கிளம்ப வேண்டியது இருக்கும். ஸோ நான் திங்கட்கிழமை சாயந்தரமே கிருத்திகைக்கு முருகருக்கு வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை தீபம் விளக்கு ஏற்றிட்டேன். அன்றைக்கி அவருக்கு சேமியா பாயாசம் தான் செஞ்சு வச்சுருந்தேன். வாழைப்பழம் வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு அவருக்கு ஆரத்தியும் காட்டியாச்சு. அன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சுது. என்ன ஒரு மனக்குறைன்னா, அவருக்கு பூஜை சாமான் என்னால் விளக்க முடியாமல் போனது தான் ரொம்ப கவலையாக இருக்குது. உடம்பு டயர்டாக ரொம்ப வீக்னஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இந்த 3வது வெள்ளிக்கிழமை வரத்துக்குள்ளே நம்ம அதை செஞ்சிடணும். பூஜை சாமான் கண்டிப்பாக தேய்க்கணும். ஏன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை 4ஆந்தேதி நமக்கு ஆடி அமாவாசை வருது. ஸோ கண்டிப்பாக அப்படி விடுபடக்கூடாதுன்ட்டு எப்படியாச்சும் நம்ம புதன்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை, புதன்கிழமை கூட தேய்ச்சி வச்சிடலாம் கூட தோணுது எனக்கு. பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு டைமு நேரம் எப்படிலாம் சுச்சுவேஷன் அமையும்னு சொல்ல முடியல. நமக்கு நம்ம நல்லா இருக்கும்போதே நம்ம சாமிகளுக்கு சில விஷயங்களை பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா கடவுள் இயற்கைன்றது எதுவுமே எல்லாமே இயற்கை தானே. கடவுள் வந்து இதை நிறுத்தி வைப்பார், இப்படி பண்ணி வைப்பாருன்னு சொல்ல முடியாது. கடவுள்ன்றதே ஒரு இயற்கை தான். ஸோ ஓகே, அதனால தான் நான் இயற்கை மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். என்ன நடக்குதோ அது எல்லாமே நன்மைக்காகவே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே இருக்குது. சாமிக்கு ஆரத்தி காட்டியாச்சு. என் பையனும் சேர்ந்து ஆரத்தி காட்டியிருந்தான். அப்படியே எங்கள் தாத்தாவுக்கு ஆரத்தி காட்டியிருந்தான். முடிஞ்சதும் எங்கள் அத்தைக்கு நான் பாயாசம் அவங்களுக்கு கொடுத்துட்டு பையனுக்கும் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டாச்சு. முருகருக்கு நல்லபடியாக மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிட்ருந்தேன். என்ன விளக்கு தான் தேய்க்க முடியல. இருந்தாலும் விளக்கு ரொம்ப பழசாலாம் போகலை. ஆனால் தெளிவாக தான் இருந்துச்சு. விளக்கு எல்லாமே தெளிவாக தான் இருந்தது. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ரொம்ப டல்லாலாம் ஆகலை. ஏன்னா நான் இப்போ தான் சங்கட சதுர்த்தி அன்றைக்கி தான் தேய்ச்சேன்னு நினைக்கிறேன். பௌர்ணமியும் சங்கட சதுர்த்தி அன்றைக்கி தான் தேய்ச்சிருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு அது ஒன்றும் ஆகலை. சரி, விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்லாம் ஸ்கூல்லேருந்து வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, டீ காஃபி பாயாசம் குடிச்சது டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே சிங்கில் இது பிடிக்கல, கழுவி வச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு சரி பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்கூல்லேருந்து வரும்போதே. சரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாமிக்கு போடலாம் அப்படின்ட்டு அதையும் கட்டலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி ஆடி கிருத்திகை அன்றைக்கி இன்னைய பொழுது எனக்கு இப்படி தான் போச்சு. பூவெலாம் கட்டி வச்சுட்டு நம்ம டின்னர் செய்யலாம் அப்படின்ட்டு ரெடியாக யோசிச்சுட்டு இருந்தேன். சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே நான் பூ கட்டிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அதுவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.